அந்த கண்ணாடி பத்தி சொல்லுங்க. எல்லாருக்குமே அந்த கண்ணாடி மேலதான் கண்ணா இருக்கு. சோ எவ்வளவு ஸ்பெஷல். ஏன்னா உங்களுக்கு தான் லாஸ்ட்ல வந்து நீங்க அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெத்தா வந்து விஜய் சேதுபதி போட்டு விட்டாரு. எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த ஏவி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அழுதுட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ள. ஆமா. வெள்ளம் தெரிஞ்சோடனே கூட பின்னாடி கொஞ்சம் அழுதுட்டு இருந்தேன். ஏறுறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் யோசிச்சேன், இல்ல நீ சிரிச்சுட்டே வெளில போகணும். நீ சிரிச்சுட்டே உள்ள வந்தல, அதே சிரிப்போட போகணும்னு நான் என் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நார்மல் ஆகி சிரிச்சுட்டே நான் உள்ள வந்தேன். உள்ள வந்துட்டு பேசிட்டு ஹாப்பியா நான் ஏவிய பார்த்து புஸ்கு நான் உடஞ்சிட்டேன். நான் ஐயோ என்னால சிரிக்கிறேன். ஐயோ என்னால முடியலையே, இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? கேட்டாரு. பேசுறப்போ அவரு என்ன யோசனை மனசால கொடுத்த எனக்கு ஒரு ஃபீலிங். நீ இத போடு, நீ அழுவக்கூடாது. அந்த வார்த்தைகள் அந்த அன்னைக்கு லிட்டலா ஸ்டேஜ் மேல எனக்கு வந்துட்டு மீன்ஸ் அ லாட். என் வாழ்க்கையில எவ்வளோ அடிகள் வாங்கியிருப்பேன். இது ஒண்ணு போதண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க அப்படி தெரிஞ்சு. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேக்ல இருந்து எடுத்து வந்து போட்டு உட்கார வச்சீங்க இல்லையா? இது என்னோட பெஸ்ட் கிஃப்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு எதிர்பார்க்காதது ஒண்ணு. அவர் கையால அந்த அவார்டு வாங்கினேன். இது அவர் மனசால ஒண்ணு கொடுத்தது. சூப்பர்.